இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை ரசம் ப்ளஸ் வாழைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சமாக மிளகு சீரகத்தை எடுத்துக்கிட்டேன். அதை கொஞ்சம் நல்லா மிளகுலாம் நல்லா உடையிற மாதிரி நல்லா தட்டிக்கிறேன். தட்டியாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 10-12 பூண்டை போட்டு இதவும் ஓரளவுக்கு நான் தட்டி வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு தட்டினா போதும். இப்போது நான் ஒரு 10-15 இலை வந்து தூதுவளை இலையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு கொஞ்சம் நல்லா இடிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் தூதுவளை. இதில் வந்து முள் இருக்கும், இலையிலையும் முள் இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி நீங்கள் கொழுந்தாக இருக்கக்கூடிய குச்சியும் இதில் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். நான் ஒரு 10-15 இலை தான் இருக்கும், அதிகமாக எடுத்துக்கல. இந்த அளவுக்கு நான் நல்லா இடித்து வச்சுருக்கேன். இந்த பதம் போதுமானது. தூதுவளை ரசமும் வாழைக்காய் பொரியலும் தான் பண்ண போகிறேன். இப்போது வாழைக்காய் வந்து 2 வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 1, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4 பல் பூண்டை வந்து தட்டி போட்டிருக்கேன். அப்போ தான் இது கொஞ்சம் வாயு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பெருங்காயக்கட்டியும் போட்டுக்கலாம். அப்புறமா நான் கொஞ்சம் லைட்டாக சாம்பார் பொடி போட்டு தேங்காய் துருவி இதை போட்டு நான் செய்ய போகிறேன். ஒரு நாட்டு நெல்லிக்காய் சைஸு கொஞ்சம் புளியும் ஒரு 2 தக்காளி பழமும் போட்டு கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு, எண்ணெய் நன்றாக காய்ந்த பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இது கொஞ்சம் லைட்டாக வறுத்துப்போம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வரமிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 4 பல் பூண்டு, இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வாழைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கி விடுவோம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து தண்ணியை விட்டுருக்கேன். இது கூட கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், கூடவே கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு இருந்ததுன்னா போதும். அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க, வாழைக்காய் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி இங்கே பாருங்கள், காயெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து திருவி வச்சுருக்க தேங்காயை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ண போகிறேன். வாழைக்காய் பொரியல் ரெடி. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயிட்டணும். காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம்.
கடுகு பொரிஞ்சு வந்தோடனே கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அந்த வரமிளகாய் இதோட சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த இடித்து வச்ச தூதுவளையும் இதோட சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இப்போ இந்த புளி கரைசல்லையே நான் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு கரைச்சிருக்கேன். இதை நம்ம இதோட சேர்த்து நுர தம்புனா மட்டும் போதும், உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இது போல் மலண்டு வந்தாவே போதும், ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், தூதுவளை ரசமும் வாழைக்காய் பொரியலும் தயாராகிடுச்சு. சூடான சாதத்தில் தூதுவளை ரசத்தை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்க சளியெல்லாம் சீக்கிரமாக குறைஞ்சிரும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.